இன்று நடைபெற்ற உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை நம்பர் 1 சரித்திர போட்டியாக மாற்றிய இந்திய அணி. குவிக்கப்பட்ட உலக மகா ரன்கள். ஒரு கட்டத்தில் எதிரணியான நியூசிலாந்து வீரர்களே இந்திய அணி வீரர்களுக்கு சல்யூட் அடித்த தருணம். இதுவரை ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் பார்த்திடாத தரமான மேட்ச். அதாவது இன்றைய தினம் இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த இந்திய அணியின் இன்றைய பேட்டிங். அவங்க நடந்து வந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இன்றைய தினம் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் மோதியது. அப்படியாக மோதிய இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதுவும் சமீப காலமாகவே இந்திய அணிக்கு எதிராக விளையாடும் எந்த ஒரு கிரிக்கெட் அணியும் ஒரே ஒரு தவறை மட்டும் செய்துவிடவே கூடாது. அந்த ஒரு தவறை இன்றைய தினம் நியூசிலாந்து அணி மீண்டும் இந்திய அணிக்கு எதிராக செய்திருந்தது. அது என்னன்னா, இந்திய அணிக்கு எதிராக விளையாடும் போது டாஸை எதிரணி வென்றுவிட்டால் பந்து வீச்சை மட்டும் தேர்வு செய்துவிடவே கூடாது. ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்யும் இந்திய அணி காட்டுத்தனமாக பேட்டிங் செய்து வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியிலும் அதே தவறை செய்திருந்தது நியூசிலாந்து அணி. ஆமாங்க, டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் முதல் கடைசியாக களமிறங்கிய சிவம் தூபே வரையிலும் அடித்து துவைத்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் என்பது இந்திய அணி ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த மற்ற நாட்டு உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் வியக்க வைத்திருந்தது. அதிலும் குறிப்பாக எதிரணியான நியூசிலாந்து நாட்டு ரசிகர்களும் கூட இந்திய அணியின் இந்த பேட்டிங்கை பார்த்து மெய் சிலிர்த்து விட்டனர். அந்தளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணியவே ரசிக்க வைக்கும்படி மாறிவிட்டது. ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி வெறும் 18 பந்தில் அரை சதம் எடுத்து மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த சில போட்டிகளாகவே தொடர்ச்சியாக சொதப்பி வந்த அபிஷேக் சர்மா இந்த போட்டியில், அதுவும் உலகக்கோப்பை கையில் கிடைக்கப் போகும் இந்த இறுதிப் போட்டியில் ஃபார்முக்கு திரும்பி அதிரடியாக விளையாடி அரை சதம் எடுத்ததோடு 52 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை இழந்தார். இவரை தொடர்ந்து இவருடன் ஓப்பனிங் இறங்கிய நம்ம சஞ்சு சாம்சனோ, இவரும் கடந்த போட்டியில் போலவே இந்த போட்டியிலும் கொடூரத்தனமான அதிரடியை காட்டி சிக்சர்கள் மலையை பொழிய விட்டு 8 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளோடு வெறும் 46 பந்துகளில் 89 ரன்கள் எடுத்து மிரட்டலான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார் இவர். மேலும் இவரை தொடர்ந்து அடுத்ததாக களமிறங்கிய நம்ம இசான் கிசானும், இவரும் இவர் பங்குக்கு அதிரடியில் மிரட்டி எடுத்தார். இவரின் அதிரடி என்பது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவை தாண்டி கொடூரத்தனமான அதிரடியாகவே இருந்தது. ஏனென்றால் இசான் கிசானும் 4 சிக்சர்கள் 4 பவுண்டரி என அடித்து 25 பந்தில் 54 ரன்கள் வரை எடுத்து இவரும் மிரட்டியிருந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் வெறும் 15 ஓவர்களுக்கு முன்பாகவே 200 ரன்களை இந்திய அணி தொட்டுவிட்டது. எப்படி? போட்டியின் 15வது ஓவரிலேயே இந்திய அணி 200 ரன்களை தொட்டுவிட்டது. இதனால் அடுத்த 5 ஓவர்களில் இன்னும் அதிரடியாக விளையாடி கிட்டத்தட்ட 300 ரன்களை இந்திய அணி இந்த போட்டியில் தொட்டுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அந்தளவுக்கு கொடூரமான அதிரடியைத்தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் வெளிப்படுத்தி வந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த போட்டியில் 16வது ஓவரில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது இந்திய அணி. இதனால் இந்திய அணி நிர்ணயித்த 300 ரன்கள் என்ற இலக்கு என்பது எட்ட முடியாத ரன்களாக மாறியது. ஆனாலும் கூட அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் நினைத்த அளவுக்கு அதிரடியாக விளையாட முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு அதிரடியாக விளையாடி கொடுத்தனர். அதிலும் குறிப்பாக கடைசியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம சிவம் தூபே அதிரடி சிக்சர்கள் மலையை பொழியவிட, இதனால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. முதல் 15 ஓவர்கள் வரை இந்திய அணி விளையாடிய பேட்டிங்கை ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய அணி எடுத்த இத்தகைய ரன்களை மிக மிக குறைவான ரன்தான். ஆனாலும் கூட இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த இலக்கு என்பது மிக மிக அதிகமான இலக்கு என்றே சொல்லலாம். பின்னர்
இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் நியூசிலாந்து அணியும் கடுமையாகத்தான் போராடியது. அதுவும் இதேபோல கடந்த செமிஃபைனல் போட்டியிலும் இந்திய அணி 250 ரன்களை தாண்டி எடுத்த போதும் கூட அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி சூப்பராக விளையாடி கிட்டத்தட்ட 7 ரன்கள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை அடைந்தது. ஆக அந்தளவுக்கான ஒரு ஆட்டத்தை தான் இந்த போட்டியிலும் நியூசிலாந்து அணி ஓரளவுக்கு வெளிப்படுத்தியது. ஆனாலும் கூட இந்திய அணி நிர்ணயித்த இலக்கு என்பது மிக மிக அதிகம் என்பதால் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணி வேறு வழியே இல்லாமல் தோல்வியை தழுவியது. இதன் காரணமாக இந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கையில் ஏந்தியுள்ளது. அதுவும் இந்த போட்டி நடைபெற்ற அகமதாபாத் மைதானத்தில் இதுவரை முக்கியமான இறுதிப் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றதே கிடையாது என்ற வரலாறும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றையும் இன்றைய தினம் இந்திய அணி மாற்றி எழுதியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதுபோன்ற முக்கியமான ICC உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் நியூசிலாந்து அணியையும் இந்திய அணி வென்றதே கிடையாது என்ற வரலாறும் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றையும் இன்றைய தினம் மாற்றி எழுதியுள்ளது இந்திய அணி. மேலும் T20 உலகக்கோப்பையை அதிக முறை வென்ற ஒரே அணி இந்திய அணிதான் என்ற சாதனையையும் இந்த போட்டியில் வென்றதன் மூலம் இந்திய அணி படைத்துள்ளது. ஏனென்றால் இந்திய அணிதான் 3 முறை இதுவரை T20 உலகக்கோப்பையை அதிகபட்சமாக கைப்பற்றியிருக்கிறது. அதே சமயம் T20 உலகக்கோப்பையின் டிபெண்டிங் சாம்பியனாக இருக்கும் ஒரே அணி சொந்த மண்ணில் மீண்டும் உலகக்கோப்பையை இதுவரை வென்றதே கிடையாது. அப்படி ஒரு சாதனையையும் இன்றைய போட்டியில் இந்திய அணி முறியடித்திருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஒரே போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றி என்பது பல முறியடிக்க முடியாத சாதனைகளை முறியடித்து வரலாறு படைக்கும்படி அமைந்துவிட்டது. அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கின் போது ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து வீரர்களே இந்திய அணியின் பேட்டிங்கை சமாளிக்க முடியாமல் இந்திய அணியின் பேட்டிங்கை பார்த்து பாராட்டவும் தொடங்கிவிட்டனர். அந்தளவுக்கு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே எதிரணியவே பாராட்ட வைத்த அப்படி ஒரு பேட்டிங் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இந்த போட்டியில் மட்டும்தான் நடந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்த போட்டியில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றதை காட்டிலும் இப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி உலகக்கோப்பையை வென்றது என்பதுதான் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய ரசிகர்களாலும் மற்ற கிரிக்கெட் ரசிகர்களாலும் மறக்க முடியாத தருணமாக மாறியிருக்கிறது. அதுவும் இந்த T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி 250 ரன்களை தாண்டி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராகவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும் இப்போது இந்த இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறது. ஆகவே இதற்கு முன்பு எத்தனையோ கிரிக்கெட் அணிகள் T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தொடரில் இந்திய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றிய விதம் என்பது கண்டிப்பாக இதுவரை எந்த ஒரு உலகக்கோப்பை தொடரிலும் இப்படியாக தொடர்ச்சியாக கொடூரத்தனமான அதிரடியை காட்டி உலகக்கோப்பையை எந்த ஒரு அணியும் கைப்பற்றியதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் அதை கைப்பற்றுவதற்கான அந்த பயணத்திலும் பல மிரட்டலான சாதனைகளை செய்துவிட்டுத்தான் இந்த உலகக்கோப்பையை கையில் ஏந்தியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இத்தகைய ஒரு உலகமகா பிரம்மாண்ட பேட்டிங்கை பற்றியும் இப்படி ஒரு சரித்திர வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.